வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் உலகளாவிய பங்கு சந்தைகள் நடந்த இன்டெசிசிவ் பர்ஃபார்மன்ஸ்னால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு என்ன சொல்லலாம். மறுபுறம் ஒரு புதிய உச்சத்தை இன்றைய தினம் தொட்டு நியூ ஹை தொட்டு அதிலிருந்து விழுந்தது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 108 புள்ளிகள் குறைந்து 24,324.45 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 670, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1629. அதுபோல் மிட் கேப் பார்த்தோன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 0.27% லோவர் ஆயிருக்கு. மறுபுறம் ஸ்மால் கேப் நல்லாவே இறங்கியிருக்கு 0.88%. ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்னைக்கு 1.07% ஏறி இருக்கு. அண்ட் ட்ரேடிங் எபோவ் த லெவல் ஆஃப் 14. இட்ஸ் குவைட்லி என்னன்னாக்கா இது வந்து ஒரு இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எவ்வரி ஹையரில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரெஷரை வரும், அதை தான் இது குறிக்கிறது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நிப்டி ஃபார்மா, எஃப்எம்சிஜி, எனர்ஜி ஒரு டாப் கெய்னராக இருக்கு. மறுபுறம் ஆட்டோமொபைல், மீடியா அண்ட் மெட்டல் ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏஷியன் பெயிண்ட்ஸ், எஸ்பிஐ லைஃப், டிவிஸ் லேப், பிரிட்டானியா, HDFC லைஃப், தென் கிராசிம், பவர் கிரிட், NTPC, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். ஸோ மெயினாக இன்னைக்கு வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரி ஏறியதுக்கு முக்கிய காரணம் பெயிண்டினுடைய ப்ரைஸஸ்லாம் வந்து ஏறி இருக்கு. இன்னைக்கு விலை ஏற்றிருக்காங்க. அதுபோல் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னாக்க 1000 to 2000 ரூபா வரலையும் பர் டன்னுக்கு ஸ்டீல் ப்ரைஸஸ் விலை இறங்கி இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கிரிஸ் கிராஸ் இன்புட் இன்றைய தினம். மேலும் RBI இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க ஒரு கான்ஸ்டன்ட் அப்ரோச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஆல் பேங்க்ஸில் வந்து நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. அதேமாரி லோன்ஸும் ஏமாற்றி அதில் நடக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்க புவர் இன்டர்னல் கண்ட்ரோல்னால தான் இது நடக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் மார்க்கெட்லேயும் ஒரு வீழ்ச்சி வந்தது. மெயினாக பேங்கிங் செக்டாரில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 புள்ளிகள் விழுந்தது. ஸோ அதுதான் வந்து இன்றைய தினம் மார்க்கெட் விழுவதற்கும் மற்றொரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். அதுபோல் IPO லிஸ்டிங்கில் பார்த்தோம்னாக்க எம்கோர் அந்த பங்குகள் பார்த்தோம்னா இன்னைக்கு லிஸ்டிங்கில் 35% அதிகரித்து 1359 வணிகமாயினது. அதுபோல் பன்சால் உயரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36.86% அதிகரித்து 350.35 ரூபா, ஏறக்குறைய ஒரு 100 ரூபா கிட்டத்தட்ட ஏறி இருக்கு பன்சால் ஒயர். ஸோ ரெண்டுமே வந்து பம்பர் ப்ராஃபிட்னு சொல்லலாம் ஒரு வாரத்துலங்க. ஸோ ஒரு வாரத்தில் 35-36% இட்ஸ் வெரி குட் ரிட்டர்ன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அமௌண்ட்டில் ஒரு பகுதியை IPOக்கான தனியாக ஒதுக்கி வச்சுட்டு ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு 1 or 2 IPOs வந்து அலாட் ஆகும். அதன் மூலியமாக அதில் வர ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெட்டர் ரிட்டர்னாக இருக்கும். மினிமம் 2 to 3 லாட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு லாட் போகாது, 2 to 3 லாட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்க பெட்டராக இருக்கக்கூடும். மேலும் அரபிக் காஃபி பார்த்தோம்னா 2 வருஷத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது. தென் மெயினாக வந்து இந்த ஏரியதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னாக்க செயின் ஆஃப் இஷ்யூஸ். மெயினாக இப்போ வந்து இந்த கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல்கள் வந்து சில பல இடங்களில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால அதனுடைய சப்ளை செயின் பாதிப்பினால பிரைஸ் ஏறி இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்த ஆம்பி டேட்டா அப்படி பார்த்தோம்னாக்க நம்மளுடைய மாதம் வரக்கூடிய SIP அமௌண்ட் இந்த மாதம் 21,000 கோடியை தாண்டி வசூல் செய்திருக்கிறதா ஜூன் மாதம். ஸோ அதனால தான் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் மூவ்மெண்ட்டோட இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் மேலும் சில முக்கிய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அதாவது சென்செக்ஸை பற்றி நம்ம வந்து 2-3 நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெட்டர் ரேலி வந்தது இல்லையா. இந்த லேட்டஸ்ட் இந்த 10,000 பாயிண்ட் ரேலிக்கு சில பங்குகள்லாம் முக்கியமாக வந்து மேலே வந்து எடுத்து கொடுத்தது. அதில் வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ் சென்செக்ஸ் 30 பார்த்தோம்னா ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, M&M அண்ட் ICICI பேங்க். இதனுடைய கான்ட்ரிபியூஷன் மோர் தென் 55%. 5,500 பாயிண்ட் ஏறுவதற்கு இவைகள் வந்து முக்கியமாக இருந்ததுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 11 பங்குகளை பார்க்கும் பொழுது TCS, அதானி போர்ட்ஸ், பவர் கிரிட், HDFC பேங்க், டாடா மோட்டார், NTPC, சன் ஃபார்மா, அல்ட்ராடெக், டாடா ஸ்டீல், இன்ஃபோசிஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். இது வந்து ஒரு 30% வந்து மேலே எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். இதில் வந்து
ரொம்ப ஸ்லோவா வந்து ஏறினதுல வந்து மாருதி சுசுகி, எல்என்டி, HCL டெக், JSW ஸ்டீல், டெக் மஹேந்திரா, நெஸ்லே இந்தியா, இந்துஸ்தான் லீவர், இந்த பங்குகள் வந்து குறைவாக தான் இருக்கிறது. அதனால இந்த பங்குகளை லார்ஜ் கேப்ல நம்ம வந்து வாட்ச் பண்ணாக்க நன்கு இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா IRB இன்ஃப்ரா, டாரன் பவர், தென் ஃபின்டெக் கம்பெனி, தென் மேன்கைண்ட் ஃபார்மா, இவையெல்லாம் பூனவாலா ஃபின்கார்ப், மேன்கைண்ட் ஃபார்மா இவையெல்லாம் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் ஒரு ஹை வாலடைல். இன்னைக்கு ஓப்பனிங்ல வந்து 24,459 ஓப்பன் ஆச்சு. தென் டே ஹை பார்த்தீங்கன்னாக்க 24,461 இம்மீடியட்டா அது போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10:30 மணிக்கு எகைன் 24,173 வந்தது. மறுபடியும் இன்னொரு லோ 24,141.80. தென் ஹை வந்து 24,461. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320 புள்ளிகள் டிஃபரன்ஸ் ஹைக்கும் லோக்கும். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஆவரேஜ் வால்யூம் பார்த்தோம்னா பெட்டராகவே இருக்கிறது. எபோவ் த ஆவரேஜ். ஸோ 77 லட்சத்துக்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டியும் ஸ்லைட்லி டச்சிங் நியர் த ஆவரேஜ் வால்யூம் 23 லட்சம் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை பார்த்தோம்னா 24,434 24,650 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. ஸோ இது வந்து ஒரு மேல் சைடு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அதுபோல் கீழே பார்த்தோம்னா நிஃப்டி ஃபியூச்சர் 24,291 தென் 24,212 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். புட்கால் ரேஷியோ இந்த நேரம் பார்த்தோம்னா 0.91 இருக்கிறது. 24,400 மற்றும் 24,500 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் 24,200 and 24,000 புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் இருக்கிறது. பட் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா 24,300 இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கால் வந்து 88 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட்டு வந்து 57 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்லைட்லி ஆன் த ஹையர் சைட் ஆஃப் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால நாளைக்கும் இந்த வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நாளை நம்மளுடைய வீக்லி நிஃப்டி க்ளோசிங் இருக்கு. நன்றி, வணக்கம்.